உலகங்கள் சினிகேஷன் நேயர்களுக்கு வணக்கம். திரைப்பார்வை அப்படிங்கிற நிகழ்ச்சியில் படத்தினுடைய திரை விமர்சனத்தை பார்க்கலாம். காந்தாரா சாப்டர் 1 இந்த படத்தோட திரை விமர்சனத்தை பார்க்கலாம். இது 2022 வந்த காந்தாரா படத்தினுடைய தொடர்ச்சி அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அந்த படத்தில் கிளைமாக்ஸில் அந்த படத்தில் ஹீரோவான ரிஷப் ஷெட்டி கடைசியில் காத்தோடு கலந்துருவார். அவருடைய மகன் சின்ன பையனா எப்படி எங்கள் அப்பா இந்த இடத்துல மாயமானார் அப்படின்னு வந்து கேட்கும்போது அங்கே இருக்க பெரியவங்கெல்லாம் அதுக்கு நீ காந்தாரோட வரலாறு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த காந்தாரா காட்டை பற்றிய கதையை சொல்கிறாங்க. அதாவது இதுக்கு 100 வருடங்கள் முன்பு நடந்த கதை இது. அதுலேயும் ரிஷப் ஷெட்டி ஹீரோவாக இருக்கார். முதல் பார்த்த ரிஷப் ஷெட்டிக்கு தாத்தாவுக்கு தாத்தா அப்படின்னு வச்சுக்கலாம். காந்தாரா காட்டில் சில அரிய சக்திகளாக இருக்குது, அதை கைப்பற்றணும் அப்படின்னு நினச்சி ஒரு ராஜா அங்கே வர்றாரு படையெடுத்து. ஆனால் அவர் கொல்லப்படுறார். ராஜாவோட மகன் சின்ன பையனாக இருக்கான், அவன் மட்டும் தப்பிச்சு வர்றான். அந்த சின்ன பையனா பின்னாடி ஜெயராம் வர்றாரு. ஜெயராம் நாட்டை ஆட்சி செஞ்சாலும் அந்த காந்தாரா காட்டுக்குள்ளே யாரும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி தடை போட்டு வச்சுருக்காரு. அவருக்கு ஒரு மகன் மகள். அந்த மகனுக்கு தான் உயிரோடுக்கும் பட்டம் சொல்லணும்னு சொல்லி அவனை ராஜா ஆக்குறாரு. அந்த மகனும் கேப்பார் பேச்சை கேட்டுக்கிட்டு மதுவுக்கு அடிமையாக ஒரு கோமாளித்தனமாக ராஜாவாக இருக்கான். மகள் ருக்மணி வசந்த், அவர் அப்பாவுக்கு சப்போர்ட்டாக இருக்கார். காந்தாரா காட்டுக்கு தலைவனாக இருக்கிற ரிஷப் ஷெட்டி. ஒரு சில சம்பவங்களுக்கு பிறகு ஜெயராம் மகனான அந்த ராஜா காந்தாரா காட்டை கைப்பற்றேன் அப்படின்னு சொல்லி படையெடுத்து அங்கே போகிறான். அப்போ சண்டை நடக்கும்போது காந்தாரா காட்டு மக்கள் நிறைய பேர் கொல்லப்படுறாங்க. ரிஷப் ஷெட்டி அம்மாவும் கொல்லப்படுறார். அப்போ ரிஷப் ஷெட்டிக்கு ஒரு சக்தி, அதனால திடீர்னு வெறிபிடிச்ச மாதிரி அந்த ராஜாவோட படையெல்லாம் அடித்து ராஜாவே கொண்டுறார். அதனால் ஜெயராமும் அவருடைய மகளான ருக்மணி சேர்ந்து கோபம் அடைஞ்சு அவங்க சில யாகங்கள்லாம் பண்ணி ஜெயராமுக்கு அவருடைய அப்பாவின் ஆன்மா இறங்க பயப்படுறாங்க. படையெடுத்து திரும்ப வர்றாங்க. பெரும் போர் நடக்குது, எல்லாரையும் அடிக்கிறாங்க. கடைசியில் ஹீரோ ரிஷப் ஷெட்டியும் ஹீரோ ருக்மணி நேருக்கு மோதுறாங்க. முடிவு என்ன அப்படிங்கிறது கிளைமாக்ஸ். இதை ஒரு கதை மாதிரி நான் சொல்லிட்டாலும் இவ்வளோ தெளிவாக புரிகிற மாதிரி எடுக்கலை. இதை நேரடியாக சொன்னால் சாதாரண படமாயிருமோ அப்படின்னு நினச்சாலும் என்னமோ தெரியல. அதனால் ரிஷப் ஷெட்டியும் அவருடைய நண்பர்களும் காட்டுக்குள்ளேருந்து அரண்மனைக்கு வர்றதும் ருக்மணேசனை பார்த்து அவரை காதலிக்கிறதும் துறைமுகத்தை கைப்பற்றுறது அப்படி இப்படின்னு தலையை சுற்றி மூக்கை தொட்டு பல விஷயம் பண்ணுறாங்க. இடையில திடீர்னு காட்டுக்குள்ளே போகிறாங்க, அங்கே புலி வந்து காப்பாற்றுது அப்படின்னு அம்பளிமாம கதை மாதிரி ரியல் மெட்டீரியலாக சுற்றிக்கிட்டே போகிறாங்க. இது நடக்குமா, இது உண்மையா அப்படின்லாம் கேட்கக்கூடாது. ஏன்னா இது ஃபேண்டசி கதை. இந்த மாதிரி மந்திர தந்திர காட்சிகள் நிறைந்த கதை அப்படிங்கிறதுனால லாஜிக்கை சுத்தமாக வச்சிடணும். மற்றபடி என்னென்னமோ நடக்குது. நடிகர்கள்னு பார்க்கும்போது ஹீரோயின் ருக்மணி வசந்த், ஜெயராம் 2 பேர் தான் நமக்கு தெரிந்த முகங்கள். எல்லா நடிகர்களுமே நடிப்பில் ஆச்சரியப்படுத்திருக்கான்னு சொல்லணும். ஜெயராம் மகனாக வர அந்த கோமாளி ராஜா திடீர்னு ஒரு வீரன் மாதிரி மாறுறது. அதே மாதிரி ஜெயராம் ஆவை பூந்தாலும் வித்தியாசமாக மாறுறது. ருக்மணேசன் கிளைமாக்ஸில் வெள்ளி அவதாரம் எடுக்கிறது. இப்படி எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. ஜெகேஷ் லோக்நாத் அவர் தான் மியூசிக் பண்ணியிருக்காரு. அந்த மியூசிக் பின்னணி இசைக்கு ரொம்ப பயன்பட்டுருக்கு. அப்புறம் இயக்குனர் ஹீரோவான ரிஷப் ஷெட்டி. முதல் பாகத்தில் கிளைமாக்ஸை நடிச்சிருப்பாருன்னு சொல்லுவாங்க. இந்த படத்தில் அதகலம் பண்ணியிருக்காருன்னு சொல்லணும். அந்தளவுக்கு உயிரை கொடுத்து நடிச்சிருக்கார் மனுஷன். பல காட்சிகளில் நம்ம மிரட்டியிருக்கார் நடிப்பிலேயே. இது போக ஆர்ட் டைரக்டர் ஒர்க் ஒரு பக்கம், கிராபிக்ஸ் ஒரு பக்கம் அப்படின்னு படம் முழுக்கவே மிரட்டலான காட்சிகள் என்று மேக்கிங்கில் ரொம்ப நம்மளை அசத்தியிருக்காங்க அப்படின்னு என்ன சொல்லணும். ஏன்னா கன்னட திரையுலகில் இந்த மாதிரி மேக்கிங்லாம் பெருசாக பண்ண மாட்டாங்க. இதில் மேக்கிங் ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க. பட்ஜெட் பற்றி கவலையே படாமல் மிக கடுமையாக படக்குழு எல்லாமே உழைச்சிருக்காங்க. அதனால் நிறைய காட்சிகள் கிராபிக்ஸ் தெரியாத அளவுக்கு ரொம்ப தத்துரூபமாக அமைஞ்சிருக்கு. பல காட்சிகள் கூட்டமான நடிகர்கள் அத்தனை பேருக்கும் சற்றகால உடைகள், காட்டுவாசி உடைகள், மேக்கப் அப்படின்னு பணத்தை பயங்கரமாக செலவு பண்ணியிருக்காங்க. அதுக்கேற்ற எஃபெக்ட் திரையில் தெரியுது அப்படிங்கிறது தான் முக்கியம். ஏன்னா பல பேர் பல கோடி செலவு பண்ணி சொல்லுவாங்க, படத்தில் தெரியாது. இதை பார்க்கும்போது அடடா இவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்களே அப்படின்னு தெரியக்கூடிய அளவுக்கு பிரம்மாண்டமாக மேக்கிங் பண்ணது மட்டும் இல்லாமல் அந்த பிரம்மாண்டத்தை திரையிலையும் கொண்டு வந்திருக்காங்க. மேக்கிங்காகவும் நடிப்புக்காகவும் பாராட்டலாம். அதே சமயம் அறிவாளிகள், படித்தவர்கள் இந்த மாதிரி மூலம் நம்பிக்கை ஊக்குவிக்கிறாங்களே அப்படின்னு கொஞ்சம் ஏற்றுக்க தயங்கலாம். அதை ஒதுக்கிட்டு பார்த்தா ஒரு வித்தியாசமான படம் அப்படின்னு சொல்லலாம்.
அதோட ஹீரோ ரிஷப் ஷெட்டியை இயக்குனராக இருக்கிறனால அவருக்கான பில்டப் காட்சி இடைவேளைக்கு அப்புறம் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதை கொஞ்சம் குறைச்சிக்கலாம். அதே மாதிரி படத்தை முன்பாதி அந்த காவலர்கள் காமெடி, அந்த இளவரசன் காமெடி அப்படின்னு காமெடியாக கொஞ்சம் கொண்டு போகணும்னு வச்சுருக்காங்க. அது கொஞ்சம் அறுவையாக போயிடுச்சு அப்படிங்கிறத ஒத்துக்க தான் வேணும். அதெல்லாம் சேர்த்து பின்பாதியில் சரி பண்ணியிருக்காங்க. எல்லாம் ஓகே. படம் இருக்குது ஷார்ட்டாக சொல்லுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு மிரட்டலான பிரம்மாண்டமான ஃபேண்டசி படத்தை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அவசியம் பார்க்க வேண்டிய படம் தான் இந்த காந்தாரா சாப்டர் 1. இது போன்ற சினிமா சம்பந்தமான செய்திகள், விமர்சனங்கள் போன்றவற்றை தொடர்ந்து பார்க்குறதுக்கு இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்றும் அன்புடன் உங்கள் காஞ்சிபுரம் வேல்முருகன்.